6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்க படிச்சிருக்கிறார். எங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா 7 பேர், 4 3 பொண்ணு. ஃபாதர், தம்பி ஃபாதர். மீதி எல்லாருமே வெல் செட்டில், நல்ல நிலையில ஒவ்வொருத்தரும் யாருமே இது பண்ணல. எங்க அப்பா சாதாரண தொழிலாளர், சாதாரண எல்லாருமே வளர்த்து எடுத்தவங்க இந்த புளூனி சபை இந்த புளூனி பாருங்க. எங்க அம்மா வந்து ஒரு புளூனி சபையினுடைய மகள். அப்போ வந்து மதர் ஸ்டானிஸ்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மதர் வந்து ஒத்தாவியா ஸ்டானிஸ்லாஸ், அவங்களுக்கு எடுத்த முதல் ஒரு பெண்ணு, கத்து எடுத்த முதல் பெண்ணு எங்க அம்மா. அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் எங்க எல்லாருமே. இன்னைக்கு நாங்க போனோம்னா இங்க பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். இன்னைக்கு சின்ன சிஸ்டர் கூட பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். என் பேர பிள்ளைங்க வந்துருக்காங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும். எங்களை எல்லாரும் ஒரு அருமையா பார்த்துக்கிட்டு வந்து அவங்க தான். அந்த கிறிஸ்துல அவங்க வந்து எங்க அம்மா இருந்ததுனால, எங்க அம்மா வளர்க்கப்பட்டதுனால, அந்த கிறிஸ்துவத்துல பூன்றதுனால தான் எங்க அம்மா இந்த புத்தனை பிள்ளைகளையும் இப்படி முடிஞ்சது. இன்னொன்று நான் எங்க அண்ணனை பத்தி நான் சொல்லி மாட்டேன். எங்க அண்ணன் இங்க வந்து இங்க படிச்சாருன்னு சொல்றேன் இல்லைங்களா, நான் இங்க படிக்கல. ஆனா கிளாஸ்ல படிச்சவங்க. எங்க அண்ணன் இந்த சென்ட் ஆன்ஸ்ல படிச்சதுனால என்னன்னு தெரியல, 3 வருஷம் தான் படிச்சாரு. இன்னைக்கு அண்ணனுக்கு தெரியாத ஒரு ஆயரோ, ஒரு கர்தினாலோ, ஒரு நூன்சியோவோ, ஈவன் மறைந்த புனித நம்ம தெரேசா அம்மா கூட எங்க அண்ணன் வந்து உட்கார்ந்து டீ குடிச்சுட்டு போவாங்க. ஒவ்வொரு 2 முறை வந்தாங்க. 2 முறையும் எங்க அண்ணன் கட்டி குடிப்பாங்க. அவங்க கூட போய் எங்க அண்ணன் அவருடைய குவார்டர்ஸ்ல உட்காந்து அவர் டீ குடிச்சுட்டு இன்னும் அந்த குவார்டர்ஸ் அது ஒண்ணு. இன்றைக்கு எங்க அண்ணன் 7 முறையா வந்து செக்ரட்டரியா 7 முறை நம்முடைய அருட்தந்தையினுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்கும், கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அவர் போடி அவர் கண்டிப்பா அந்த கதை பார்த்தார். அந்த கதை உண்மையிலே சொல்லணும், ஒரு நிகழ்வு மிக அருமையான ஒரு 35 வருடங்களாக தொடர்ந்து சென்னையினுடைய ஏர்போர்ட்டினுடைய செக்ரட்டரியா அவர் இன்றைக்கு இருந்துக்கிறாருன்னா, இந்த முறை வந்து 9 ஏர்போர்ட்டுகளுடைய ஜெனரல் செக்ரட்டரியில 9 பேர் இருக்கிறாங்க. 9 ஏர்போர்ட் 9 பேர். அதுல ஒரு ஆள் முக்கியமான ஒரு முதல் நிலையில் இருக்கிறது இவரோட ஜார்ஜ் தான். அதுக்கு காரணம் நீங்க வச்சு சொன்னதை வச்சு சொல்றேன். அதுக்கு காரணம் வந்து இந்த மண்ணினுடைய பெருமை, இவர் வாழ்ந்த இடம், இதை விதிக்கின்ற. இப்ப நான் எனக்கு கூட இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணலை, எனக்கு நிஜமாக தோணலை எனக்கு.